திரும்ப உனக்கு பேர் ஸ்தாபிக்கப்படும். திரும்ப பரலோகத்திலிருந்து அக்கினி உன்மேல இறங்கும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார். உன் வாயை பரிசுத்தப்படுத்தும் அந்த அக்கினி. உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் அந்த அக்கினி. உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். ஏசப்பாட வருகிற முழுமையாக அப்படியே குடும்பம் குடும்பமாக பரிசுத்த கூட்டமாக பரலோக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? பவுலின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். என் மகனே, நீதான் அந்த பவுல். அந்த பவுல் யாரு? அந்த பலிபீடம் யாரு? நீதானே, நீதானே. என் சகோதரனே நீதானே, என் சகோதரி நீதானே. இந்த பலிபீடத்தில் அக்கினி வெளிப்பட்டா வியாதி சுகமாகணுமே. ஏன் வியாதி சுகமாகல? இன்னும் ஏன் ஜனங்க வியாதியோட போராடிட்டு இருக்காங்க? ஏன் பொல்லாத ஆவி அநேக ஜனங்களை ஆட்டி படைத்துக்கிட்டு இருக்கு? ஏன்னா எனக்குள்ள பலிபீடத்துல அக்கினி இல்ல, இயேசுன்ற அக்கினி இல்ல. அதனால ஜனங்க இன்னைக்கு நிறைய வியாதியில கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் பொல்லாத ஆவினால கஷ்டப்படுறாங்க. ஏன் என் குடும்பம் கூட சில நேரம் கஷ்டப்படுது. காரணம் என்ன? எனக்குள்ள அக்கினி இல்ல. அதனால சத்துருக்கு நல்லா தெரியுது, இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏசப்பா இவங்கிட்ட இல்ல. அதனால இவன் தோத்து போயிட்டான். இவன் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கு. அதனால இவனை வியாதியில தொடலாம், இவனை போராட்டத்தை தொடலாம், இவனுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கலாம், இவனுக்கு கட்டுகளை கொடுக்கலாம் சொல்லி உன்னை கட்டி வைக்கிறான். இன்னைக்கு கட்டு உடையணுமா? உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணுமா? உன் வீட்டை விட்டு சாபம்லாம் நீங்கணுமா? நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுங்க. அக்கினி கேளு, பரிசுத்த ஆவியின் அக்கினியை கேளு, ஆண்டவர்ட்ட கேளு. கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான். இன்னைக்கு கேட்க கேட்க கர்த்தர் பலிபீடமாகிய பவுலை கொண்டு கர்த்தர் எப்படி விசேஷித்த அற்புதங்களை செய்தாரோ உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வான். நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், தேவநாமம் உன் மூலமாய் மகிமைப்படும். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? உன் வீட்டுல பிரசன்னம் இருக்கா? என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கா? என்ன பிரசன்னம் இருக்கு? சண்டையின் பிரசன்னம் இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்கா? துதியின் பிரசன்னம் இருக்கா? துதி ஆராதனையின் பிரசன்னம் இருக்கா? இல்ல முறுமுறுப்பின் பிரசன்னம் இருக்கா? இல்ல எரிச்சலின் ஆவி உன் வீட்டுல கிரியை செய்தா? காரணம் என்ன? காரணம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்ல, அதனால அது நிரப்ப மாட்டேங்குது. என் பலிபீடத்துல அக்கினி எரியல, அதனால இன்னைக்கு என் வீட்டுல முறுமுறுப்பு பற்றி எரியுது. எரிய வேண்டிய அக்கினி அதுவா? முறுமுறுப்பு எரியணுமா? கோபம் எரியணுமா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் எரியணுமா? அன்பு தேவர்களே, கொஞ்சம் ஒப்புக்கொடு, கொஞ்சம் ஒப்புக்கொடு, கொஞ்சம் உன்னை ஒப்புக்கொடு. நீங்க கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னோடு கூட வல்லமையா பேசி இருக்கிறார். உனக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை உன்னோடு தான் பேசி இருக்கு. சகோதரனே, அது உனக்கான வார்த்தை. சகோதரி, அது உனக்கான வார்த்தை. இருந்து கர்த்தர் உங்களுக்குள்ள அக்கினியாய் வாசம் பண்ண ஒப்புக்கொடுங்க. கேளுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. என் குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுகிறான். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீதான் கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரம், மகிமையின் பாத்திரம். கர்த்தர் உன்னை வல்லமையான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறான். கர்த்தர் உன்னை அஸ்திராயுதமாக, தண்டாயுதமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறான். நீதான் கர்த்தருடைய போர் ஆயுதம், நீதான் கர்த்தருடைய கேடயம்.